அம்முக்குட்டி, என்னடா 2 பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க தங்கம்? அச்சச்சோ, கண்ணில் குறைபாடு இருக்காடா தங்கம்? ஒன்றும் இல்லைடா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ கொஞ்சம் அந்த விட்டமின் குறையுது. ஏ விட்டமின் குறைஞ்சாதான் கண்ணில் இந்த மாதிரிலாம் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது குறையிறது எல்லாமே நடக்கும். அதனால இதுக்கு நம்ம என்னடா பண்ணணும்னா, சிலதெல்லாம் நம்ம சாப்பிட்டா அது கரெக்டாக வரும். மஞ்சள் பூசணிக்காய், மீன் எண்ணெய், பப்பாளி பழம், காலிஃப்ளவரு, கேரட்டு, மீன், முட்டை, கீரை, மாம்பழம், பால், பட்டரு, அப்புறம் கேபேஜ், இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? விட்டமின் ஏ கிடைக்கும். கண் குறைபாடுனா எதனால் நமக்கு வருது? எந்த விட்டமின் குறையத்தினால வருது தங்கம்? இப்போ அதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிட்றீங்களா தங்கம்? சரியாயிடும், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா தரப்பட்டு சூப்பர், கிளாப் பண்ணுங்க. அழகா சமத்துக்கிட்டீங்கடா. அம்முக்குட்டி, குட் மார்னிங். உங்களுக்கு வைட்டமின் பி குறைபாடுனால் என்ன நோய் ஏற்படும் தெரியணுமா? விட்டமின் பி குறைபாடு இருந்தால் பெரி நோய்ங்கிற நோய் ஏற்படும். அந்த நோய் ஏற்பட்டால் நமக்கு என்னெல்லாம் உபாதைகள் வரும்னா, கை கால் வலி, தசைகளில் வலி, ஜீரண குறைவு, நரம்பு தளர்ச்சி, இப்படிலாம் ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம என்னென்ன பொருள்லாம் சாப்பிட்லாம் சொல்லுமா பார்க்கலாம்? 1, வெரி குட், சூப்பர். ஆய் ஆய், இது எல்லாமே சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். கீரை, உருளைக்கிழங்கு. ஓகே, இப்போ புரிஞ்சுதா? விட்டமின் பி குறைபாடு இருந்தால் என்ன ஏற்படுன்னு அழகாக கிளாப் போடுங்கடா என் தங்கத்துக்கு. சம அம்முக்குட்டி, குட் மார்னிங். அம்மா, விட்டமின் சி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விட்டமின் சி குறைபாடு இருந்தால் என்ன நோய் ஏற்படும்னா, ஸ்கர்விங்கிற நோய் வரும். அந்த ஸ்கர்வி நோய் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், பல் ஈறுகள் வீங்கி பல் ஈறுகளில் ரத்தம் வரும். அதுதான் ஸ்கர்வி நோயோட எஃபெக்ட். அது வராமல் இருக்கணும்னா நம்ம சில தின்பட்டங்கள்லாம் மாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ணும். என்னென்ன சாப்பிட்ணுன்னா, ஆரஞ்சு, பச்சை திராட்சை, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், தக்காளி, முட்டைக்கோசு, வெள்ளரிக்காய், கீரை, கொய்யாப்பழம், இதெல்லாம் சாப்பிட்டா இந்த நோய் வராது. எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆளாளுக்கு ஒன்று. வெரி குட். ஹாய் சமத்த குட்டி. ஹாய் ஹாய், சூப்பர் சூப்பர். இந்த அழகு குட்டிங்களை கிளாப் போடுங்கடா பார்க்கலாம். சமத்த குட்டிங்கடா. குட் மார்னிங். அம்மா, வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் என்ன நோய் வரும்னா, ரிக்கட்ஸ்ன்ற நோய் வரும். ரிக்கட்ஸ் நோய் வந்தால் என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படும்னா, எலும்புகள் மென்மையாக இருந்து கால் சற்று வளைந்து இருக்கும். கால் எப்படி இருக்கும்? வளைந்து இருக்கும். இந்த நோய் வரத்துக்கு காரணம் அந்த சத்துக்கள்லாம் குறைஞ்சிருக்கிறதுனால தான். அந்த சத்து நமக்கு கிடைக்கணும்னா சில பொருள்லாம் நம்ம எடுத்துக்கணும். என்னென்னலாம் எடுத்துக்கலான்னா, மீன் எண்ணெய், பால், சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி நடக்கணும். காலையில் சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கிற மாதிரி நிற்கணும். வெண்ணெய், முட்டை, மீன், இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு என்ன குறைபாடு குறையும்? விட்டமின் டி குறைபாடு குறையும். அதனால் என்ன நோய் ஏற்படும் ராஜா? ரிக்கட்ஸ். இதை நம்ம சாப்பிட்டு நம்ம க்ளீனாக எடுத்தோம்னா இந்த நோய் வராது. ஓகேவா? அழகு குட்டிங்களுக்கு கிளாப் போடுங்க.